ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சம அளவு எடுக்கிறோங்க. இது 25 கிராம், இது 25 கிராம், ரெண்டும் சேர்த்து 50 கிராம் எடுக்கிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக 4 வரமிளகாய், இதுக்கு கட்டி பெருங்காயம் ஒரு தட்டைப்பயிர் சோடு அளவுக்கு இருக்குங்க. அது மாதிரி நான் 4 எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரே டைமாக நம்ம போட்டு இந்த மாதிரி வறுபடும் போது இந்த மிளகாயெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வறுபடும். பெருங்காயமும் கட்டி பெருங்காயன்றதுனால நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. உங்களுக்கு தூள் பெருங்காயம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எப்போ சேர்த்தணுன்னா நம்ம வறுத்துட்டு இறக்க போக்கில் சேர்த்தணும். இப்பயே சேர்த்தனா அது நிறம் மாறிடும், கருகிடும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு, அதே சமயம் நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் எதுவும் விடக்கூடாதுங்க. அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதை பவுடர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் பொழுதே ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுலேயே போட்டு வறுத்தோன்னா இந்த கருவேப்பிலை இலைகள்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம அரைக்கும் பொழுது அந்த பவுடர் நல்லா ஈவனாக அரைப்பட்டு வரும். மிளகாயும் அதே போலவே நான் காரம் மீடியமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் 4 மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். 1 மிளகாய் 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னாலும் குறைச்சி போட்டுக்கலாம். ஆனால் இது 4 மிளகாய் காரம் கரெக்டாக இருக்குங்க. இந்த பருப்புலாம் நல்லா கலர் மாதிரி வருது, அதே சமயம் நல்ல வாசனையும் வருதுங்க. பருப்பு வறுபட்ட வாசனை. நம்ம போட்ட கருவேப்பிலை இலைகள்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது இல்லைன்னா 2-3 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வச்சிருக்க முடியாது, கெட்டுடும். இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வருது. இந்த நம்ம போட்ட பெருங்காயம் கூட பாருங்கள் நல்லா பால் மாதிரி உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்துக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு கல் உப்பு நான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம போட்ட கருவேப்பிலை இலைகளுமே பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மாதிரி நுணுங்கி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாங்க. வறுத்து வச்ச பருப்பு நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி அரைச்சி வச்சிங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு இட்லிக்கு தோசைக்கு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு பாட்டில்லையோ டப்பாவிலையோ போட்டு வச்சுக்கலாம். இது 2-3 மாதம் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சூடாக இட்லி தோசைக்கு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோம்னா இதோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குழம்பு வைக்க டைம் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் இது டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதே போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே இட்லி நல்லா புசு புசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி வர்றது எப்படின்னு சொல்லி நான் செய்முறையோட வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.